மணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். 2016 முதல் தேர்தல் களத்தில் உள்ள நாம் தமிழர் கட்சி தற்போது வெற்றி இலக்கின் அருகே வந்துவிட்டதாக அக்கட்சியின் திருவெரும்பூர் வேட்பாளர் ராஜேஷ் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறை செய்தியாளர் லெனின் அவருடன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இப்போ திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை போட்டியிடக்கூடிய எல்லா வேட்பாளர்களுடையும் நிறைய மக்கள் கூட்டம் இருக்கிறத பார்க்க முடியுது. இதுல யாருக்கு மக்களுடைய ஆதரவு இருக்குங்கிறத எப்படி கணிக்கிறது? 2010 மக்கள் களத்தில் இருக்கோம், 2016 தேர்தல் களத்தில் இருக்கோம். 2016 நாங்கள் தேர்தல் களத்தில் இருந்தாலும் நாங்கள் மக்களோட நலன் சார்ந்து தான் இந்த திராவிட கட்சிகள் ரெண்டோட கூட்டணிகள் இல்லாமல் கூட்டணி சேராமல் தனிச்சு கிட்டத்தட்ட 2016 4.5 லட்சம் ஓட்டு வாங்கின ஒரு கட்சி 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னா அது ஒரு மாற்றத்தை பார்க்கணும். ஏன்னா நாங்கள் மக்களோட மட்டும்தான் கூட்டணி இருக்கோம், மக்களை நம்பி தான் கூட்டணி இருக்கும். அதாவது யார் எத்தனை கட்சியோட எப்படி வேணா கூட்டணி போட்டும், மக்களோட கூட்டணி இன்னைக்கு இல்லாட்டினா ஒரு நாள் வெல்லும். அந்த நம்பிக்கையில் 2016 களத்தில் நிற்கிறோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு வெற்றியை இலக்கை எட்டி நோக்கி வந்துட்டோம். இந்த 2026 தேர்தலே அதில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லாருமே சரியா பேசுற மாதிரி தான் தெரியுது. ஆனா இதுல நம்பகமான ஆள் இவங்க தான் அப்படிங்கறத மக்கள் எப்படி தேர்வு செய்யறது? எல்லாருமே பேச்சு மட்டும் நம்பி இவ்வளவு காலம் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப எப்படி ஓட்டு போடுவது? எல்லாருமே நல்லா பேசுவாங்க, அதை இப்ப பேசல, 50 வருஷமா பேசிட்டு இருக்காங்க. நாங்க மட்டும்தான் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை சரியா பேசிட்டு இருக்கோம். மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை களத்துல நின்று இருக்கோம். அதனால எங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு, மக்கள் பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும். இன்னைக்கு பேசுறவங்க சந்தர்ப்பத்தில் பேசுறாங்க. நீங்க எல்லாம் நல்லா பேசுறாங்க, எல்லாம் நல்லா வாக்குறுதி கொடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்களே. இதே குமார் 10 வருஷம் இங்க இருந்தாரு எம்பியா, அவர் ஏன் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியல? இதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழியில இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்க முடியல. அவங்க வாக்குறுதியா மட்டும்தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வாக்குக்காண்டி வந்தவங்க, நாங்க மட்டும்தான் நாட்டு மக்களுக்காண்டி வந்திருக்கிறோம். அதனால மக்கள் பிரச்சனை, மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள்ல தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். 2025 26 கிட்டத்தட்ட 391 போராட்டங்கள்ல நாம் தமிழர் கட்சி சார்பா அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுத்து நடத்தி இருக்கிறார். அதுல 160க்கும் மேற்பட்ட போராட்டங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்ப இது மக்கள் நலன் சார்ந்த கட்சி யார், மக்களுக்காண்ட ஆள் யாருன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியதான். தொகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் தன்னை அவர்கள் வீட்டு பிள்ளையாக பார்ப்பதாக பெண்ணாகரம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் GKM தமிழ்குமரன் தெரிவித்தார். பரப்புரைக்கிடையே அவருடன் நமது செய்தியாளர் விவேகானந்தன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். மக்களிடையே உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்கு சார்? மிகப்பெரிய எழுச்சியாக இருக்குது. நான் ஒரு கிராமம், எல்லா கிராமம் போயிட்டோம். இன்னையோட கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சு நீ ஈவினிங்கோட முடிக்கிறோம். நான் போகாத கிராமமே கிடையாது. எல்லா மக்களும் தாய்மார்கள், அதுவும் குறிப்பாக தாய்மார்கள் அவ்வளோ எழுச்சியாக நான் போகிறதுக்கு தாமதம் ஆனாலும் ஒவ்வொருத்தரையும் இறங்கி போய் பார்த்து ஒரு இடத்துல போகிறதுக்கு நேற்றெல்லாம் 4.5 மணி நேரம் காத்திருந்தாங்க. ஏற்கனவே 2010 பாமக சார்பில் இதே பெண்ணாகரம் தொகுதியில் போட்டிட்டு இருக்கீங்க. இப்போ 2026 தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுறீங்க. இது மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க? அப்போ ஒரு இயக்கம், இப்போ ஒரு இயக்கம், அது மக்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்க? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சியாகவே பார்க்கல, அவங்க வீட்டு பிள்ளையா என்ன ஒரு பொது வேட்பாளர் மாதிரி தான் பார்க்குறேன். ஐயாவிடமிருந்து எங்களை பிரித்தவர்கள் இந்த குடும்பத்தினர் GK மணி தான், இவர் தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இது உங்களுடைய மக்களிடையே உங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்புன்றதுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா? இல்லை, இதை பற்றி நான் சொல்லலாம். இது வரைக்கும் எதுவுமே பேசாமல் இருந்தாங்க. இவங்க மக்கள் எழுச்சியாகி தமிழ்குமரை இவ்வளோ எழுச்சியாக இருக்குது எழுதுன்னு சொல்லி தோல்வி பயம், வேற ஒரு காரணமும் கிடையாது. வேற என்னத்தை சொல்லுவாங்க? எதுக்கு இதை சொல்லணும்? விஜய் ரசிகர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணியை தொடர்ந்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். திமுகவின் சென்னை தேர்தல் அறிக்கை ஏமாற்று வேலை எனவும் தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் வீரகுமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சென்னைக்கு என தனியா ஒரு 6 தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. உலகத்தரம் அளவிற்கு சாலை கொண்டு வருவோம், மழைநீர் வடிகால் பணிகளை 2028ஆம் ஆண்டுக்குள்ள நிறைவேற்றுவோம் அப்படின்னு சென்னைக்குன்னு தனியா ஒரு 6 தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டு இருக்காங்க. இல்ல, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். சென்னைக்கு 6 தேர்தல் அறிக்கை இன்னைக்கு கொடுக்கறது. நீங்க சென்னையை எவ்வளவு நாள் ஆண்டுகிட்டு இருக்கீங்க? மேயர் ஆண்டுட்டு இருக்கீங்க, துணை முதலமைச்சர் ஆண்டுட்டு இருக்கீங்க. ஆக நீங்க இப்படி ஆண்டுகிட்டு இருக்கும்போது இன்னைக்கு சென்னைக்கு அறிக்கை கொடுத்தா புதுசாவா நீங்க ஆட்சிக்கு வரீங்க? ஆக இந்த சென்னை தேர்தல் அறிக்கையே ஏமாற்றுவதற்கு, மக்களை ஏமாற்றுவதற்கு மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை இனிமேல் ஏமாறாது. விஜய் அலை வீசுதுன்ற ஒரு டாக் இருக்கு, அது மயிலாப்பூர்ல தெரியுதா உங்களுக்கு களத்துல? விஜய் அலையெல்லாம் வீசலப்பா. விஜயோட ரசிகர்கள் வேணா வீசிக்கிட்டு இருப்பாங்களா இருக்கும், மக்கள் எல்லாம் வீசல.
மக்களுக்கு வந்து நல்லா தெரியும். சென்னை மக்களுக்கும் சரி, தமிழக மக்களுக்கும் சரி, யார் உண்மையிலே ஆட்சியில இருந்து செய்ய முடியும், யார் ஆட்சியில இருந்து செய்ய முடியாதுன்னு தெரியும். உதாரணத்துக்கு நான் சொல்லும்போது சொல்றேன், 24 மணி நேரமும் நான் மக்களுக்கு சேவை சொல்றேன். மாசத்துல ஒரு நாள் தான் வர முடியும்னு சொல்றவங்களெல்லாம் விஜய் ரசிகர்கள் எனக்கு பிடிக்கும், நல்ல தம்பிங்க. அதனால நமக்கு ஆதரவு தந்து ஓட்டை பிரியாம வைக்க வேணும்னு நான் கேட்டுக்கொள்றேன். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் திட்டங்கள் அடித்தட்டு மக்களை சென்றடைந்துள்ளதாகவும் வரவேற்பு பிரம்மாண்டமாக இருப்பதாகவும் உசிலம்பட்டி காங்கிரஸ் வேட்பாளர் சரவணகுமார் தெரிவித்துள்ளார். பரப்புரைக்கிடையே நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் அவர் பேசியதை பார்க்கலாம். தொடர்ச்சியா அதிமுக வெல்லக்கூடிய ஒரு வெற்றி வாய்ப்புல கடந்த முறை ஐயப்பன் அதிமுக வென்றிருந்தாரு. அவர் ஓபிஎஸ் அணியில இருந்திருந்தாரு. அவர் மீண்டும் திமுகவுக்கு வந்திருந்தாரு. திடீர்னு பார்த்தா மனம் மாறி சசிகலா அவங்களோட இதுல போய் நிக்கிறாரு. ஒரு பக்கம் இந்த தொகுதியை சார்ந்த மகேந்திரன் ஒரு பலம் வாய்ந்த வேட்பாளரா இருக்காங்க. எப்படி இந்த சூழலை எதிர்கொள்றீங்க? உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த முறை நிச்சயமா நீங்க சொன்ன அத்தனை வியூகங்களும் கண்டிப்பா தலைகீழாக மாறும். எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி. நிச்சயமாக இந்த தொகுதியை நாங்கள் வென்றெடுப்போம். இந்த தொகுதியில என்னென்ன சொல்லி சார் நீங்க வாக்குகள் சேகரிக்க, மக்கள் உங்களுக்கான வரவேற்பு எப்படி கொடுக்கறாங்க? தலைவர் மு க ஸ்டாலின் அவருடைய திட்டங்கள் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் பயங்கரமா ரீச் ஆயிருக்கு. அவங்க எங்களை உற்சாகமா கொண்டாடுறாங்க. வேட்பாளர் எங்க வரலையான்னு கேட்கிற அளவுல, அந்த அளவுல தாய்மார்களுடைய ஆதரவு ரொம்ப பிரமாதமா இருக்கு. எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு சார் கேம்பெயின். மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.